हरि ओम. सर्वत्र கோவிந்தநாமசங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. தொடர்ந்து செங்கீரப் பருவம். துப்புடை ஆயர்கள் தம் சொல் வழுவாது ஒரு கால் தூய கருங்குழல் நற்தோகை மயில் அணைய நப்பின்னை தன் திறமா நல்விடை ஏழ் அவிய நல்ல திரள் உடைய நாதனும் ஆனவனே தப்பின பிள்ளைகளை தனமிகு சோதி புக தனி ஒரு தேர்கடவி தாயோடு கூட்டிய என் அப்ப எனக்கு ஒரு கால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே. ஒரு காலத்தில் வலிமையுடைய இடையர்களுடைய சொல்லை தவறாமல் ஏற்று அழகிய மயில் போன்ற சாயலை உடைய நப்பின்னை பிராட்டியை மணப்பதற்காக கொடிய எருதுகள் ஏழையும் அடக்கிய வலிமையுடையவனே, அந்த ஆயர்களுக்குத் தலைவனே, நல்ல திரளுடைய நாதனும் ஆனவனே, குழந்தை பிறந்தவுடனே தாயும் காண்பதற்கு முன்னே கைதப்பி போன பிராமணருடைய பிள்ளைகளை கொண்டு வருவதற்காக உன்னுடைய சோதிமயமான பரமபரத்தில் செல்லும்படி சிறந்த தேரினை செலுத்திச் சென்று அங்கிருந்து அப்பிள்ளைகளை கொண்டு வந்து பெற்ற தாயோடு சேர்த்த எம் தலைவனே செங்கீரை ஆடுக என்கிறார். உன்னையும் ஒக்கலையில் கொண்டு தம் மருவி உன்னோடு தங்கள் கருத்து ஆயின செய்து வரும் கண்ணியரும் மகிழக் கண்டவர் கண்குளிர கற்றவர் தெற்றிவர பெற்ற எனக்கு அருளி மண்ணு குறுங்குடியாய் வெள்ளரையாய் மதில் சூழ் சோலை மலைக்கு அரசே கண்ணபுரத்து அமுதே என் அவலம் களைவாய் ஆடுக செங்கீரே ஏழுலகும் உடையாய் ஆடுக ஆடுகவே. இந்த பாசுரம் 8 வரிகளில் பின்னால் இருக்கும் 4 பாசுரத்தை முன்னாடி கொண்டு வந்திருக்கிறார் பெரியாழ்வார். பிரளய காலத்திலும் அழியாமல் நிலை பெற்றிருக்கும் திருக்குறுங்குடியிலே திவ்ய தேசம் கோயில் கொண்டிருப்பவனே, திருவெள்ளரை தலத்திலே என்றும் வசிப்பவனே, சோலை மலைக்குத் தலைவனே, திருக்கண்ணபுரத்திலுள்ள அமுதமே, என் துன்பங்களை போக்குபவனே, என் அவலம் களையாய். நீ எப்படி செங்கீரை ஆட வேண்டும் என்றால் எப்படி உரைக்கிறார் பாருங்கள். உன்னை இடுப்பில் எடுத்துக்கொண்டு தங்களுடைய வீட்டுக்கு சென்று தங்கள் விருப்பப்படி உன்னை அனுபவித்து வருகின்ற இளம் பெண்களும் மனம் மகிழும்படி ஆட வேண்டும். உன்னை பார்க்கின்றவர்களுடைய கண்கள் குளிரும்படி ஆட வேண்டும். பாடல்களை எழுதக் கற்றவர்கள் பிள்ளைக்கவிகள் ஆடிக்கொண்டு வரும்படி ஆட வேண்டும். ஏழுலகிற்கும் தலைவனே, நீ இவ்வாறு ஆடுக என்கிறார். ஹரி ஓம்.